டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. செவிலியர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவதை விட எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிக்கக்கூடிய தருணம் இந்த தருணம். இன்று ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களுடைய நினைவாக அவர்களை போற்றக்கூடிய வகையிலே இந்த செவிலியர் தின நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை தாண்டி இந்த உலகம் எத்தனையோ பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பல இடங்களிலே போர் என்ற ஒரு நிலை, அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யக்கூடிய செவிலியர்கள் என்பது ஒவ்வொரு நாளும் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து அந்த இடங்களிலே மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி நாம் சமீபத்திலே கடந்து வந்திருக்கக்கூடிய கோவிட், அதற்கு முன்னாடி எத்தனையோ இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் தொடர்ந்து இந்த உலகத்தை பாதித்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் எதிர்த்து போராடுவதிலே இன்னைக்கு இந்த எல்லையை பாதுகாப்பது ராணுவ வீரர்களாக இருக்கலாம், ஆனால் மானுடத்தை பாதுகாப்பதில் முன்னணியிலே இருக்கக்கூடியவர்கள் செவிலியர்கள் தான் என்றால் அது மிக இல்லை. ஏன்னா அது எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு கோவிடாக இருக்கட்டும், மற்ற இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸாக இருக்கட்டும், முன்னணியில நீங்க நிற்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். ஒவ்வொரு நாளும் அதை எதிர்த்து தைரியமாக மக்களை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எங்களுடைய நன்றியை நான் மீண்டும் 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 தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கோவிட் வந்த பொழுது அந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படிங்கிறது பல பகுதிகளில் இருக்கக்கூடிய நர்சஸை பாதிக்கக்கூடிய ஒன்றாக மாறி அதுக்கான அதுக்கு மருந்து, அது ரொம்ப ரேரான ஒரு காம்ப்ளிகேஷன், மருந்து கூட உலகம் முழுவதும் அதிகமாக இல்லாத அந்த சூழல்ல கூட தைரியமாக மருந்தே இல்லை, கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்ச ஒரு சூழல்ல கூட நீங்க மக்களுக்காக நின்று அவர்களுக்காக பணியாற்றிய அந்த அளவுக்கு பெருமை மிகுந்தவர்கள் இங்க இருக்கக்கூடிய செவிலியர்கள். அது மழைக்காலமாக இருக்கட்டும், இங்க நர்சஸில் எத்தனையோ இங்க இருக்கக்கூடிய நர்சஸ் மற்றும் இல்ல பிஹெச்சிஸ்ல இருக்கக்கூடிய நர்சஸ் ஒரு வசதியும் இல்லாம தண்ணி அங்க கிட்டத்தட்ட முழங்கால் அளவுக்கு தண்ணி நீக்கக்கூடிய இடத்துல கூட அங்க டெலிவரிஸ் பார்த்திருக்கக்கூடிய நர்சஸ் இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பாதுகாக்கணும், அங்க இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை பாதுகாக்கணும்னு தனியா நின்று போராடி அங்கே இருக்கக்கூடியவர்களை பாதுகாத்து இந்த மாவட்டத்திலேயே எவ்வளவு பெரிய ஒரு வீரம் மிகுந்த செயல்களை செய்திருக்கக்கூடிய நர்சஸ் நம்ம மாவட்டத்திலேயே இருக்காங்க. அத்தனை பேருக்கும் நாங்கள் சிறந்தார்ந்து எங்களுடைய நன்றியை இந்த மேடையிலே இந்த நாளிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அமைச்சர் பேசும் பொழுது ஒன்றை குறிப்பிட்டார்கள், உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று. அவங்க சொல்லி முடிக்கும் பொழுதே ஒரு செவிலியருடைய ஒரு சகோதரியுடைய குழந்தையும் கணவரும் அவங்க புற்றுநோயால நம்மை விட்டு போகக்கூடிய ஒரு நிலை இருந்தது என்று மேடையிலே அவர்கள் வந்த பொழுது அது எவ்வளவு முக்கியம், உங்களுடைய நீங்க சாப்பிடுறது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய ஆரோக்கியத்தை. ஏன்னா டாக்டர்ஸும் நர்சஸும் பொதுவாகவே உலகத்துல இருக்க எல்லா பேஷண்ட்ஸையும் தாண்டி தனக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்ஸ் கிட்ட போகாதவங்க நர்சஸும் டாக்டர்ஸும் தான். எந்த காலத்திலயும் அவங்கள நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லைன்னா ஒரு டாக்டரை பாக்குறப்போ கன்சல்ட் பண்றப்போ அனுப்பவே முடியாது. நமக்கு தினமும் சொல்லுவாங்க ரெஸ்ட் எடுங்க உடம்பு சரியில்லைன்னா, ஆனா டாக்டர்ஸும் நர்சஸும் அதை செய்யவே மாட்டாங்க. அதனால தயவு செய்து நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், செக்அப் அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்களாவது கிளம்பி ஒரு இடத்துக்கு போனோம், உங்களுக்கு அது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். காலையில வேலைக்கு வரும் பொழுது நீங்க ஒரு பிளட் டெஸ்ட் கொடுத்துடலாம், ஒரு அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே நீங்க பாதி டெஸ்ட் முடிச்சிட முடியும். அதனால தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளும் சகோதரர்களும் இயர்லி உங்களுக்கான அந்த ஜெனரல் செக்அப்பை தயவு செய்து பண்ணுங்க. நீங்கன்னா உலகத்திலேயே அதிகமாக ஒவ்வொரு நாளும் பேஷண்ட்ஸை பார்க்கக்கூடியவர்கள் நீங்க. நான் கம்யூனிகபிள் டிசீஸால பாதிக்கப்படக்கூடிய
எத்தனையோ பேர் வந்து அதை கண்டுக்கிறதே கிடையாது. வீடு தேடி மருத்துவத்தை கொண்டு போகக்கூடிய நாம் உங்களை பாதுகாப்பதற்கும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்துல இங்க நிறைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறீர்கள். பல நியாயமான கோரிக்கைகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கும் தெரியும், அரசு எந்த அளவிற்கு இந்த கடந்த 4 ஆண்டுகளிலே ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நம்முடைய முதலமைச்சர் எத்தனை சவால்களை, எத்தனை பொருளாதார நெருக்கடிகளிலே இந்த ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அதுக்காக யாருடைய கோரிக்கையும் புறக்கணிக்கக்கூடிய ஆட்சியும் இல்லை இந்த ஆட்சி. அதனால நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகளை, கருத்துக்களை நாங்கள் நிச்சயமாக எடுத்து வைத்து அதுல என்ன நிறைவேற்ற முடியுமோ அது விரைவிலே நிறைவேற்றப்படும். இல்லைன்னா அடுத்த ஆட்சியிலே நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் விரைவிலே அடுத்த ஆண்டு அதை நிறைவேற்றி தருவார்கள் என்ற அந்த உறுதியையும் நான் உங்களுக்கு அளிக்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.